இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அரசாங்க உதவி திட்டங்களில் இந்திய சமுதாயம் புறக்கணிக்கப்படுகின்றதா? குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் கூறுகிறார். அரசாங்கத்தின் உதவி திட்டங்களில் இந்திய சமுதாயம் புறக்கணிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று வன்மையாக மறுத்துள்ளார். அவ்வாறு கூறப்படும் குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என்று பிரதமர் விளக்கினார். இந்திய சமுதாயத்தின் உதவி திட்டங்களில் அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவு கரம் நீட்டி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்திய சமுதாயத்திற்கு வழங்கப்படக்கூடிய உதவிகள் மற்றும் இதர அனுகூலங்கள் முழுக்க முழுக்க இந்திய சமூகவியல் உருமாற்று பிரிவான மித்ராவை மட்டும் சார்ந்திருக்கவில்லை. மாறாக இதர அமைச்சுகள் வாயிலாகவும் அரசாங்க ஏஜென்சிகள் மூலமாகவும் விரிவான முறையில் வழங்கப்பட்டு வருகின்றன என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். மித்ராவிற்கு வழங்கப்பட்டு வரும் குறிப்பிட்ட வருடாந்திர மானிய ஒதுக்கீடான 100 மில்லியன் ரிங்கெட்டிற்கு அப்பாற்பட்ட நிலையில் இந்தியர்கள் சார்ந்துள்ள கல்வி, வீடமைப்பு மற்றும் வர்த்தகம் போன்ற துறைகளில் இந்திய சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் பல்வேறு அமைச்சுக்களின் வாயிலாக கணிசமான நிதி ஒதுக்கீடுகளுடன் கூடிய பிற திட்டங்களும் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார். உதாரணத்திற்கு இந்திய சமூகத்திற்கான சும்பகான் துணை ரஹ்மா எனப்படும் SCR ரொக்க உதவி திட்டத்தின் மொத்த நிதி ஒதுக்கீடு 2022 ஆண்டில் 1/2 பில்லியன் ரிங்கிட்டாக இருந்தது. அதே நேரத்தில் 2025 ஆண்டில் அது 1 பில்லியன் ரிங்கிட்டாக எட்டியுள்ளது என்று பிரதமர் கூறினார். தவிர கூடுதலாக 1.2 பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள வீட்டு வசதி கடன் உத்தரவாத திட்டம் இந்திய சமூகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் மித்ராவுக்கான 100 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் 98.9 மில்லியன் ரிங்கிட் செலவிடப்பட்டுள்ளது. இதனால் இந்திய சமூகத்தைச் சேர்ந்த 1,22,082 பேர் பயன் அடைந்துள்ளனர் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்திய சமுதாயத்திற்கான பிற உதவிகளில் ஆரம்ப கல்வி மானியங்களான 93 மில்லியன் ரிங்கிட் இந்திய சமுதாயத்தின் B40 குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளின் கல்விக்கு உதவியாக 17.63 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தேசிய மாதிரி தமிழ் பள்ளிகளுக்கு 2.99 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் வாயிலாக இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஒட்டுமொத்த நிலையில் கட்டம் கட்டமாக 6000 மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் குறிப்பிட்டார். எனவே இந்த உதவி திட்டங்களை பார்க்கும்போது அரசாங்கம் உண்மையிலேயே இந்திய சமுதாயத்தை புறக்கணிக்கிறதா என்று பிரதமர் வினவினார். தவிர மித்ராவின் ஒதுக்கீடுகள் உடனடியாக அங்கீகரிக்கப்படவில்லை என்று கூறப்படும் கூற்றும் உண்மை அல்ல என்று மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பிரதமர் விளக்கம் அளித்தார். முன்னதாக பக்கத்தான் ஹரப்பானின் சுங்கை சிப்போர்ட் MP S. கேசவன் இந்தியர்களின் சமூகவியல் பொருளாதார நிலைகளை விரிவாக மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் மித்ரா அல்லது பிற அரசாங்க ஏஜென்சிகள் மூலம் மடானி அரசாங்கம் பிரத்யேகமாக கவனம் செலுத்துகிறதா என்று எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் பதில் அளித்தார். இந்திய சமுதாயத்திற்கான அரசாங்கத்தின் உதவி திட்டங்கள் குறித்து மேலும் விவரித்த டத்துஸ்ரீ அன்வார் 2025 ஆண்டில் ஒவ்வொரு அமைச்சிலும் மித்ராவையும் உள்ளடக்கிய சிறந்த ஒருங்கிணைப்புடன் இந்திய சமுதாயத்திற்கு உதவிகள் வழங்குவதில் அரசாங்கம் மாறுபட்ட அணுகுமுறையை எடுத்து வருவதாக கூறினார். உதாரணமாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் கீழ் இந்திய சமூகத்திற்கான வீடமைப்பு திட்டங்களில் ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையை ஈடுகட்ட மித்ராவிடமிருந்து கூடுதல் நிதி பெறப்பட்டு ஒருங்கிணைக்கப்படுவதாக பிரதமர் விளக்கினார். வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சில் இந்திய சமுதாயம் சம்பந்தப்பட்ட வீடமைப்பு திட்டத்திற்கு 20 மில்லியன் ரிங்கிட் செலவிடப்பட்டால் கூடுதலாக 5 மில்லியன் ரிங்கிட் மித்ரா நிதியிலிருந்து பெறப்பட்டு ஒருங்கிணைக்கப்படும் என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். தவிர 50 தமிழ் பள்ளிகளில் உள்ள ICT எனப்படும் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப ஆய்வகங்களில் உபகரணங்கள் பயன்பாட்டிற்கு கல்வி அமைச்சிலிருந்து 5 மில்லியன் ரிங்கிட் பெறப்படுகிறது. அந்த நிதியின் ஒரு பகுதி மித்ராவிடமிருந்து பெறப்படுவதாக பிரதமர் விளக்கினார். நாடு முழுவதும் உள்ளூர் சமூக மையங்களாக பதிவு செய்யப்பட்ட மொத்தம் 200 இந்து வழிபாட்டு தலங்கள் அல்லது இந்து கோயில்களுக்கு
20 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக இந்திய தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்புகளில் சிறிய பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பிற்காக பிரதமர் துறையின் ICU JPM அமலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவிலிருந்து ஒருமுறை வழங்கக்கூடிய 10 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே இந்தியர்களின் ஏழ்மை நிலையை அகற்ற 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் அரசாங்கம் எத்தகைய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று கிள்ளான் MP V கணபதிராவ் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் பதில் அளித்தார். இந்திய சமூகத்தினரிடையே நிலவும் கடுமையான வறுமை நிலை பிரச்சனையை முற்றாக துடைத்தொழிப்பதை நோக்கமாக கொண்டு உதவி திட்டங்களை மையப்படுத்துவதற்கான முயற்சிகள் தற்போது வலுப்படுத்தப்பட்டு அவற்றில் இந்திய சமுதாயத்தின் பங்கேற்பை உறுதி செய்வதற்கு விரிவான கட்டமைப்புகளை கொண்ட திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் தெளிவுபடுத்தினார். மடானி பொருளாதார கட்டமைப்பானது இன வேறுபாடு இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டத்திலும் கடுமையான வறுமை நிலையை முழுமையாக துடைத்தொழிக்கப்படுவதற்கு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். மலாய்க்காரர்களிடையே ஏழைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. ஏனெனில் நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் மலாய்க்காரர்கள். எனவே உதவி திட்டங்கள் மலாய் சமூகத்திற்கு இயற்கையாகவே மிக அதிகம் என்பதையும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். இந்திய சமூகத்தை பொறுத்தவரை மலாய்க்காரர்களுடன் ஒப்பிடும்போது மக்கள் தொகை குறைவாகவும் ஏழைகளின் எண்ணிக்கை குறைவாகவும் இருந்தாலும் இந்திய சமூகத்திற்குள் வறுமையில் உழன்று கொண்டிருக்கின்றவர்களின் எண்ணிக்கையும் கணிசமான அளவில் உள்ளது. அத்தகைய இந்தியர்களை இலக்காக கொண்டு எந்தெந்த ரூபத்தில் அவர்களை வறுமை பிடியிலிருந்து மீட்டு கரை சேர்க்க முடியும் என்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக இருந்து வருகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவர்களில் அரசியல்வாதிகளும் அடங்குவர் என்பதை முன்னாள் தலைமை நீதிபதி துன் தங்கு மைமூன் துவான் மாட் ஒப்புக்கொண்டார். நாட்டின் உயர்ந்த சட்டத்தை பாதுகாக்க தாம் கூறியுள்ள இந்த விவகாரம் தீவிரமாக ஆராயப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அரசியல்வாதிகள் ஆவர். இதனை தாம் மேலும் விரிவாக கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று தாம் கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். இன்று செவ்வாய்க்கிழமை கோலாலம்பூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் அலையன்ஸ் நிர்வாக மையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற மலேசியாவின் கூட்டரசு அரசியலமைப்பின் புனிதம் மற்றும் அச்சுறுத்தல்கள் மீதான விரிவுரை நிகழ்வில் துன் தங்கு மைமூன் துவான் மாட் மேற்கண்டவாறு கூறினார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களில் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் துன் தங்கு மைமூன் இதனை தெரிவித்தார். பினாங்கு கடலடி சுரங்கப்பாதை திட்ட நிர்மாணிப்பில் முன்னாள் முதலமைச்சர் லிம் குவான் எங் சம்பந்தப்பட்ட லஞ்ச ஊழல் வழக்கில் அரசு தரப்பின் முக்கிய சாட்சியான தொழிலதிபர் டத்துஸ்ரீ ஜி ஞானராஜாவினால் இன்று சாட்சியம் அளிக்க இயலவில்லை. இதன் காரணமாக லிம் குவான் எங்கிற்கு எதிரான வழக்கு விசாரணையை கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கில் முக்கிய சாட்சியான ஞானராஜா இந்த மாத தொடக்கத்தில் தனது வீட்டில் நிகழ்ந்த ஆயுதமேந்திய கொள்ளை சம்பவத்தில் 10 பேர் கொண்ட கும்பல் ஒன்றினால் தாக்கப்பட்டார். அந்த தாக்குதலினால் ஏற்பட்ட அதிர்ச்சியை காரணம் காட்டி தம்மால் சாட்சியம் அளிக்க இயலவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தாம் இன்னமும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை என்றும் ஞானராஜா குறிப்பிட்டார். தாம் சாட்சியம் அளிக்க இயலாதது நீதிமன்றத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று பொருள்படாது. மாறாக தாம் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பின்னர் தம்முடைய பாதுகாப்பை முதலில் உறுதி செய்ய வேண்டிய அவசியத்தில் தாம் இருப்பதாக ஞானராஜா தெரிவித்தார். ஞானராஜாவின் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறை மற்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் கடமையாகும் என்று விசாரணை நீதிபதி அசுரா அல்வி கூறினார். ஞானராஜா மனநிலை சரியில்லாததால் அடுத்த சாட்சியான விசாரணை அதிகாரி ஜுல்ஹெல்மி ரம்லியை அழைக்கவிருப்பதாக அரசு தரப்பு துணை அரசு வழக்கறிஞர் மஹடி அப்துல் ஜுமாஅத் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை 11:30 மணியளவில் ஆகாயப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து கிடாவில் உள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் விமான நிலையத்தின் ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. விமானத்தை அகற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளுக்காக ஓடுபாதை மூடப்பட்டதாக அந்த விமானத்தை வழிநடத்தி வரும் மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரஹாட் தெரிவித்துள்ளது. இந்த விமான விபத்து எவ்வாறு நடந்தது என்பது குறித்து இதுவரை எந்தவொரு அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. எனினும் இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்று தெரியவந்துள்ளது. 12 வயதுடைய 4 சிறார்கள் தங்கள் சுயமரியாதையை பொருட்படுத்தாமல்
தங்களின் சொந்த மேனியை காட்டும் புகைப்படங்களை வாட்ஸ்அப்பில் விற்ற ஒழுக்கக்கேடான செயலை போலீசார் முறியடித்துள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். ஒழுக்கக்கேடான பொருட்களை விற்பது மூலம் கிடைக்கும் வருமானம் பெற்றோரின் வருமானத்தை விட அதிகமாக இருப்பதால் இவர்களைப் போன்ற சிறார்கள் பாதியிலேயே பள்ளி படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றனர் என்று மக்களவையில் சைஃபுடின் குறிப்பிட்டார். 12 வயதுடைய அந்த 4 சிறார்கள் வழிநடத்திய வாட்ஸ்அப் புலனத்தில் மொத்தம் 762 பேர் உள்ளனர். இந்த விவகாரத்தை புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் பாலியல், பெண்கள் மற்றும் குழந்தைகள் புலனாய்வு பிரிவு கையாண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒழுக்கக்கேடான நடவடிக்கையில் ஈடுபடும் இத்தகைய சிறார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் சிறார்கள் நீதிமன்றம் வரை கொண்டு வரப்படுகிறார்கள் என்று மலேசிய மனித உரிமை ஆணையமான சுஹாகாம் குற்றம் சாட்டக்கூடும் என்று சைஃபுடின் விளக்கினார். பகடிவதை சம்பவங்கள் உடனடியாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜோஹர் இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு கல்வி நிலையமும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடமாக இருப்பதை உறுதி செய்ய உடனடியாக கடும் அமலாக்க நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்று துங்கு இஸ்மாயில் வலியுறுத்தினார். இன்று ஜோஹர் பாருவில் புத்ரி கேபிஜே நிபுணத்துவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பகடிவதைக்கு ஆளானதாக நம்பப்படும் 10 வயது சிறுவன் இசுல் இஸ்லாம் அஸ்வான் இசாடியை நேரில் சென்று நலம் விசாரித்த பின்னர் துங்கு இஸ்மாயில் இந்த கோரிக்கையை விடுத்தார். சிறுவன் இசுல் இஸ்லாம் மூளை அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. துங்கு இஸ்மாயில் வருகையின் போது ராஜமூடா ஜோஹர் துங்கு இஸ்கண்டார் துங்கு இஸ்மாயிலும் உடன் இருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.